குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது, மேலும் வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதனால் என்னென்ன நன்மைகளும் தீமைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பலம் பெற்று ராசிநாதன் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த மாதமே பிறக்குது. இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாலும், யோகமோ அவயோகமோ எதுனாலும் சரி, லக்ன அதிபதி ராசி அதிபதி பலம் பெறணும். அப்படின்னா தான் பூரணமாக அனுபவிக்க முடியும். அப்போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் பலம் அடைகிறதுனால நன்மையோ தீமையோ பூரணமாக உன்னால் அனுபவிக்க முடியும். நன்மைகள் தான் நிறையா இருக்குது, என்னங்கிறத பார்க்கலாம். 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைவு. 3ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைவு. இங்கே மகாலட்சுமி யோகம் ஏற்படுது. கூடவே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் பலமடையுது. 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் இணைவு இருப்பதால் தைரிய வீரிய ஸ்தானத்தில் மகாலட்சுமி யோகம் ஏற்படுது. இந்த பற்றி தெளிவாக டீட்டெயில்டாக பிப்ரவரி மாத பலனில் சொல்லியிருக்கேன், மே மாத பலனில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மகாலட்சுமி யோகத்தை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அந்த பதிவை கேளுங்க. ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு, அருமையான பிளேஸ்மெண்ட் ராகுக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இங்கே 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் இருக்கார், விரயச்சனியாக இருக்கிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, வைகாசி மாதம் 1ஆம் தேதி, மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்குள்ளே பயணிக்க போகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 2இல் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அது எந்த மாற்றமும் இல்லை. வைகாசி மாதம் 15ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பலம் அடைகிறார். ஆல்ரெடி அங்கே சுக்கிரன் இருக்கிறார், குருவும் இருக்குது, கூடவே புதனும் வந்து சேர போகிறார். புதன் இங்கே ஆட்சி பலம், நல்ல விஷயம்தான். புதன் சுக்கிரன் குரு 3ஆம் இடத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில், மாற்றத்தை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இணைவு வருவது ரொம்ப ரொம்ப சுபிட்சமான விஷயம். ரைட். வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியானது நடக்க காத்திருக்கு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். கடகராசிக்குள் குரு வந்தால் குரு உச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்ய காத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். என்னென்னா, குரு பயிற்சியை பற்றி தனி வீடியோவாக கொடுக்க போகிறேன். இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் அது. ஸோ உச்சம் பெற்ற குரு நிறைய நன்மைகளை நடக்க காத்திருக்கு, நான் செய்ய காத்திருக்கிறார். என்ன ஏது A to Z எல்லாமே பார்த்துடலாம். ஓகே. வைகாசி மாதம் 25ஆம் தேதி, வைகாசி மாதம் 25ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 4ஆம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். எகைன் இங்கே மகாலட்சுமி யோகம் ஏற்படுது. இங்கே சுக்கிரன் திக்பலம் அடைந்து அந்த யோகம் ஏற்படுது. 2-7க்கு அதிபதி 4ஆம் இடத்தில் திக்பலம் அடைகிறார். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் தான் சுக்கிரனை பொறுத்தளவுக்கு, 4ஆம் இடம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம்.
உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கிரகமாக நம்ம சொல்லிட்டு வருவோம். அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை எந்த கிரகம்னு தசாபுத்தி நடத்தினாலும் நம்ம சொல்லக்கூடிய பலன் A to Z உங்களுக்கு அப்படியே நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி அப்படின்னாவே பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி அவர். ஜென்மத்தில் நீங்கள் செய்த இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மை தீமைகளை நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய ஸ்தான அதிபதி அப்படின்னு சொன்னால் ஒரு 5ஆம் அதிபதி தான் சூரியன். இரண்டாவதா 9ஆம் அதிபதியை சொல்லலாம். இப்போ 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்றார். ஃபஸ்ட்டு 5 கூடிய 2 இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மனசில் என்ன பட்டுதோ எது உங்களுக்கு சரின்னு படுதோ ஓப்பனாக பேசிடுவோம். ஆள் மனதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ரகசியங்கள் உங்களை பற்றிய உங்களை சுற்றி உள்ளவர்களை பற்றிய ரகசியங்கள் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அதை வெளிப்படையாக பேசிடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன். பேச்சில் ஒரு கம்பீரம் ஒரு முதிர்ச்சி தெரியும். 1000 பேர் இருந்தாலும் பேசியா அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்முடைய பேச்சுக்கு அப்படியே மதிப்பு மரியாதை அப்படியே கூடும். பேச்சை மூலதனமாக வைத்துக்கொண்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய மாதமாக மாறும். குடும்பத்தில் சற்று சலசலப்பு வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. 2ஆம் இடத்து சூரியன் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காது. சும்மா அதை நான் முந்திரி கொண்ட மாதிரி அதை இதையும் பேச பிடிக்க குடும்பத்துக்குள்ளே சின்னதாக சலசலப்பு உருவாக்கிடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்காக முயற்சி செய்து இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. இந்த காலகட்டம் தான் இடது கண் சம்பந்தமான தொந்தரவு, இல்லை முகத்தில் வேறுக்கூறு வர்றதோ, இல்லை பருக்கள் வர்றதோ, முகத்தில் ஏதாவது தளம்பு வர்றதுக்கு வாய்ப்புகளும் இதெல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட அது சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் இந்த காலகட்டம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா அது 2ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தரமாட்டார். அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாகவோ ஒரு அரசியல்வாதியை பார்க்க போகிறீங்க, ஒரு மானியத்துக்காக போகிறீங்க, ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலான் இருக்கீங்க. இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே அதுலேருந்து அந்த விஷயத்தை செஞ்சு மேலே வர்றது அப்படிங்கிறது பெரிய குதிரை கொம்பாயிடும். ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடுவோம். அந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய காரியத்தை தடை செய்யுது. கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. பொருளாதார ரீதியாக ஏதாவது தடைகள் இருக்குமா, தாமதம் இருக்கான்னு கேட்டால் நோ. நீங்கள் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த வழிகளை எல்லாம் சூரியன் ஏற்படுத்தி தருவார். இதெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணால் அவங்களால நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் சூரியன்கிட்டேருந்து கிடைக்கும். எக்கனாமிக்கலாக எந்த வித பின்னடைவும் இல்லாமல் இந்த மாதம் செல்லும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சப்போஸ் இதுக்கு முன்னாடி ஏன்னா ஆல்ரெடி விரையச்சனி இல்லையா மேஷத்துக்கு, அப்போ எக்கனாமிக்கலாக கொஞ்சம் டவுன் கிரேட் இருக்கும். சம்பாதிக்கிறதுக்கு மேலே செலவு, காசுனா என்ன, பணம்னா என்ன, குடும்பம்னா என்ன, சேமிப்புனா என்ன அப்படிங்கிறத மேக்சிமம் இந்த காலகட்டமே சனி பகவான் உணர்த்தியிருப்பார் எல்லா மேஷத்துக்கும். காசு இருக்கும்போது ஒரு மனுஷனை எப்படி இருக்கிறாங்க, இல்லாத போது எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, என்ன ஏதுங்கிறது A to Z நம்ம புரிய வச்சிருப்பார். அதே போல் வாக்கு கொடுக்கறது, இப்போ இதை சொல்லலாமா வேண்டாமா, எங்கே எதை பேசணும், எங்கே எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத புரிய வச்சுருப்பார். குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவினர்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்காங்க எல்லா விஷயத்துலையும், இல்லை எல்லாரும் கூட இருக்கிறவங்க நம்மளை எல்லாம் கிள்ளுக்கீரையாக தான் நினைக்கிறாங்களா அப்படிங்கிற உண்மையான முகத்தை காட்டிடும். குடும்ப உறுப்பினர்கள் உண்மை முகத்தை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் அதை அதிகப்படுத்துகிறார், எக்ஸ்ட்ராப்ளேஸ் பண்ணுறார். ஓகே, அப்போது என்ன நிலை, உண்மை நிலை என்னங்கிறது, உறவினர்களுடைய உண்மை முகம் என்ன, குடும்ப உறுப்பினர்களுடைய உண்மை முகம் என்ன, பணம்னா என்ன, அதனுடைய உண்மை முகம் என்ன, எல்லாத்தையும் புரிய வச்சிருவார் சூரியனும். பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைகிறதுக்கு சரியான வழியை காட்டுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 1000 பேர் இருந்தாலும் பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய பேச்சு வன்மை அதிகம் உள்ள சூழலை இது ஏற்படுத்துகிறது. திட்டமிட்ட காரியங்கள் வெளிப்படுத்தி, திட்டமிட்ட காரியங்களை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தி நான் இதை தான் செய்ய போகிறேன், இப்படி தான் செய்ய போகிறேன்னு சொல்லி சவால் விட்டு சொன்ன காரியத்தை 100%
பிசுறாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்திற்கு 10. அப்போது சூரியன் 5ஆம் அதிபதியாகி 2இல் இருந்தால், ரொம்ப முக்கியம், சூரியன் 5ஆம் அதிபதியாகி 2இல் இருந்தால் திட்டங்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இயல்பாகவே அவருக்கு உண்டு. அதை இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். என்ன, நம்மக்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருக்குது, எப்படி இருக்கோ, நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைகள் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, எல்லாத்தையும் வெளியில் சொல்லிவிடுவோம். நம்மகிட்ட இவ்வளோ அசட் இருக்குது, இவ்வளோ சேமிப்பு இருக்குது, இல்லை இவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் உண்மையை சொல்லிவிடுவோம். ஏன்னா சேமிப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதை பிடுங்கிறதுக்கும் ஆளுங்க இருக்குது. நம்மகிட்ட இவனுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொன்னால் நம்மளை ஒதுக்கி விட்டு அடுத்தால தொத்திக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்குது. ரைட்? ஸோ அப்போது புரிஞ்சுக்கணும், எங்கே சொல்லணும் எங்கே சொல்லக்கூடாதுங்கிறத ஞாபகம் இந்த மாதம் கண்டிப்பாக வேணும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகருவார். அடுத்த கட்ட ஃபேமிலி அப்படியே க்ரோ ஆகும். அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகருவார், ஃபேமிலி அப்படியே க்ரோ ஆகும். என்னன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய எதிரிகள் உங்கள் கண் கண் கசைக்கின்றால் அவர்களுடைய கஷ்ட சூழ்நிலையை உங்களிடம் சொல்லி உங்களை ஆதரவு கரம் நீட்டினால் அவர்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் உதவுவீர்கள். ஸோ பாவம் என்ன இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன்தான், நம்மளுக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து ஐயோ பாவம்னு சொல்லி ஹெல்ப் பண்ண போவீங்க. அவங்களால எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாலும் சரி, நம்ம அது எல்லாம் மறந்து உதவிக்கரம் நீட்டுவீர்கள். ஆனால் அது அவசியம் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நாகப்பாம்புக்கு உணவு அளிப்பது அந்த அளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது. காலை சுத்தின பாம்புக்கு நம்மளே சோறு ஓடுவோமா? அதை செய்வீங்க இந்த மாதம். ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகள்னால பேர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. குழந்தை இல்லாதவர் குழந்தை பேர் உண்டு. குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்க, நல்லபடியாக படிப்பாங்க. அப்பா பேரை காப்பாற்றணும், அம்மா பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற அக்கறை குழந்தைகளுடைய செயல்பாட்டில் வெளிப்படும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய வயது 28, 35, 40, 42 இந்த ஏஜ் குரூப்பில் இருந்ததுன்னா குடும்பத்தில் ஒரு நபருக்கு பொருளாதார ரீதியான இழப்பீட்டை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இது எடுத்து காட்டுகிறது. சூடு பறக்கக்கூடிய பேச்சு, வேகமான பேச்சு, இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அடிக்கடி அப்படி கம்மி பண்ணிக்கலாம். அடிக்கடி குடும்பத்துக்குள்ளே வாய்க்கா தகராறு, பேச்சுவார்த்தைகளில் சண்டை, கைகலப்பாகிறது இதெல்லாம் வரும். நாவடக்கம் இல்லை அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் நெருக்கடி வரும், காசு பணத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம் வரும். படித்த படிப்பான்னு ஒன்றா இருக்கும், நம்மளுடைய செய்யக்கூடிய வேலை ஒன்றா இருக்கும், நம்மளுடைய திறமையை மற்றவங்க வியந்து பார்க்குற மாதிரியான நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் இந்த மாதம். இதுக்கும் சம்மந்தம் இல்லை, படித்த படிப்பு ஒன்றும் செய்கிற வேலை ஒன்றும், அது நான் இதுலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களே, எப்படி இவங்களால் மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அப்படியே வியந்து போகிற அளவுக்கு நம்மளுடைய திறமை இருக்கும் இந்த மாதம். பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு, பொறுப்புகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல கௌரவமான இடம், அந்தஸ்தான ஒரு பதவி, நல்ல ஒரு வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் எல்லாம் கிடக்கட்டுங்க. காசு பணம் இருந்தால் என்ன இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை கிட்ட அன்பு பாசமாக, குழந்தை கிட்ட அன்பு பாசமாக இருக்கணும் இல்லையா? அது இந்த மாதம் மேசராசிக்காரங்க 100% செய்வீங்க. இதுக்கு முன்னாடி கணவன் மனைவி மேலே அன்பு செலுத்தாமல் இருக்கலாம், மனைவி கணவன் மேலே அன்பு செலுத்தாமல் இருந்திருக்கலாம், பேரண்ட்ஸு குழந்தைங்க மேலே அன்பு செலுத்தாமல் இருக்கலாம், பேரண்ட்ஸு தன்னுடைய பேரண்ட்ஸ் மேலே அன்பு செலுத்தாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாம் தாண்டி இப்போது உங்களுக்கு யார் முக்கியமாக, யாருக்காக நீங்கள் இருக்கீங்களோ, உங்களுக்காக யார் இருக்காங்களோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மீது முழு அன்பை செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதற்கு முன்னாடி ஏதாவது பிரிவினைகளோ சண்டை சச்சரவுகளோ இருந்ததுன்னா அது குறையதற்கும் வாய்ப்புகளை சொல்லுது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பெயர், அந்தஸ்து, கௌரவம் உயரும். சாஸ்திரம் சம்மந்தமான விஷயம், கோவில் விஷயங்களை, சாஸ்திர சம்பிரதாயம் சம்மந்தமான விஷயங்களை, குலதெய்வ கோவில் ரிலேட்டடான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தனி பொறுப்பு கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நீங்கள் செய்துக்குவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மனசுக்கு பிடிச்சதை பேசுவீங்க, மனசுக்கு பிடிச்சதை செய்வீங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் அதிகமாக
இளம் சிவப்பு நிறத்தையும் வெண்மை நிறத்தையும் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை 90% குறைத்துவிடும். இளம் சிகப்பு நிறமும் வெண்மை நிறமும் உடுத்துவது சிறப்பு. சூரியன் 2ஆம் இடத்துல நல்ல பலனை தான் தர்றாரு, பெருசாக நெகட்டிவ் இல்லை. பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மியாக நிற்கணும், ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்லலாம். வைகாசி மாதம் 15ஆம் தேதி புதன் பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். ஆல்ரெடி அங்கே சுக்கிரனும் குருவும் இணைவு மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த புதன் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி, பரிவர்த்தனை யோகம் கேன்சல் ஆகுது, 3ஆம் இடம் பலம் அடையுது. இப்போ 3ஆம் அதிபதி 3இல், புதன் 3இல், குரு சுக்கிரனோடு இணைவு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மேசராசி என்பவருக்கும் இது ஒரு ஜாக்பாட் யோகம். ஜாக்பாட் யோகம். அதில் என்ன தொந்தரவுகள் என்னென்னவெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க, ஷேர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத சரியாக புரிய வச்சிடும் இந்த காலகட்டம். புரிதல் மட்டும் இல்லாமல் உங்களை அதில் பணத்தையும் சம்பாதிக்க வச்சிடும். சும்மா புரிஞ்சது மட்டும் போதுமா, சம்பாதிக்க வேணாமா, சம்பாதிக்கவும் வச்சிடும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ப்ளசண்டான ஒரு சூழ்நிலை இது. 3ஆம் இடத்துல இந்த மகாலட்சுமி யோகத்தோடு சேர்ந்து புதன் இருக்கிறதுனால பொருளாதார உதவிகள் தேவைப்படும் போது கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேணுங்கும் போது கிடைக்காது, வேணாங்கும் போது நிறைய கிடைக்கும், கொளுத்தி கிடைக்கும். ஒரு சுகர் பேஷண்ட்டு ஸ்வீட் ஸ்டாலில் போயிட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பாட்டு வர்றதா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஏன்னா இன்னும் சுகர் 400க்கு மேலே இருக்கும், எப்படி ஸ்வீட் சாப்பிட்டா மறுபடியும் 600 ஆகும், கான்சியஸ் போயிடும்னு நினச்சிட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பாட்டு மனசுக்குள்ளே சாப்பிட்டதான் திருப்திப்படுத்திட்டு போகிறோம் இல்லையா. அதுபோல் நான் 3ஆம் இடத்துல புதன் இருந்து கூடவே குரு சுக்கிரன் நினைவு இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெசிபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்குது. ஒரு ஷேர் மார்க்கெட்டில், ஒரு இன்சூரன்ஸில், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கே லாங் டைமாக பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு தேவைன்னு இப்போ தேவைப்படும் போது அதுலேருந்து எடுக்க முடியாது, அதில் சட்டச்சிக்கல் வரும். உங்களோட காசு தான், உங்களோட பணம் தான், கரெக்டாக டைமிங்க்கு அது உதவாது, வேறு பக்கம் பெரட்டுற மாதிரி இருக்கும். ரைட், அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப 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 பொறுமைசாலிகள். என்ன சார் ராசியில் செவ்வாய் இருக்குது, அவசரப்படுவான் அப்படி இப்படின்னு சொல்லலாம், பிடிக்கலாம். என்ன சார் ரொம்ப பொறுமைசாலிகள் அப்படின்றீங்கன்னா, 3 கிரகம், சாஃப்டான 3 கிரகம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்குது. பொறுத்து நிதானமாக ஒரு காரியத்தையும் நம்ம செய்யணுங்கிற ஒரு இன்டென்ட்டாக மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுறது. சகோதர வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். இந்த காலகட்டம் தான் வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, பத்திரப்பதிவு பண்ணுறது, நகை வாங்கிறது, ஆபரணங்கள், காதில் அணியக்கூடியது, விரலில் அணியக்கூடியது, கைகள் அணியக்கூடிய ஆபரணங்கள் வாங்குவது, இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இல்லை சார் எனக்கு வீடு சம்மந்தமான, நிலம் சம்மந்தமான டாக்குமெண்ட் ரிலேட்டடாக பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் அப்டேட் பண்ணணும், பிடிக்கணும், அதுக்காக நினச்சிட்ருக்கேன். பாஸ்போர்ட்டில் தான் தொந்தரவு இருக்குது சார், அதனால தான் விசா டிலே ஆகிட்டே இருக்குது. இல்லை விசா கிடைக்க மாட்டேது சார், எப்போவாது கிடைக்குமா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி எல்லாமே ஒரு இடமாற்றத்தையோ ஒரு டாக்குமெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸையோ எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்தாச்சு. வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் அதற்கான வேலைகளை செய்யும்போது அது உங்களுக்கு சாதகமாக மாறிவிடுறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப சாதகமாக மாறிடுது, அவ்வளோதான். அதே போல் 3ஆம் இடத்தில் புதன் இருக்கும்போது செவ்வாயினுடைய வீரியத்தை, செவ்வாயினுடைய வேகத்தை, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய வேகத்தை 90% குறைத்து விடுவார். 3இல் புதன் சுக்கிரன் குரு இணைவு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியான தட்டுப்பாடு வராமல், அதான் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல், உடைக்கு பஞ்சம் இல்லாமல், இருக்க இடத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கொண்டு போயிடும் ஒரு 10-12 வருஷத்துக்கு. இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரமோ, குருவினுடைய தசாபுத்தி அந்தரமோ, சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்ததுன்னா நீங்கள் யோகசாலிகளே. நம்மளை அறியாமல் நம்மளுக்கு வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் அனைத்துமே நடக்கும். அதே போல் இந்த காலகட்டம் யாரை நம்பி நான் இல்லை, யாருக்கிட்டையும் கைகட்டி நிற்கணுன்ற எண்ணம் இருக்காது. யாரை நம்பி நான் இல்லை, சொந்த காலில் நிற்கணும், சுய முயற்சியெல்லாம் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஆள் மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக விதைச்சிடும். ஸோ இப்போ ஏற்படக்கூடிய அந்த மைண்ட் செட்டு உங்களை கண்டிப்பாக ஒரு தனி நபராக இருந்து ஜெயிக்க வைப்பதற்குண்டான உறுதுணையான ஒரு ஆழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விதையாட்டம் மாறிடும்.
ஸோ அதை கொடுக்கறது கோச்சாரத்தில் குரு சுக்கிரன் புதன் இணைவு 3ஆம் பாவத்தில். அந்த தைரியத்தை பதைச்சிட்டு போயிடும். ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பேசி சண்டை கட்டியும் செய்யலாம். தந்திரமாக பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கலாம். சண்டை போட்டு தாட்டு தூட்டுன்னு பேசி பிடிச்சி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த பக்கம் நம்ம மனசு போகாது. சாஃப்டாக நீட்டாக பேசி தந்திரமாக பேசி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு தான் நினைப்போம். தீர்வும் கண்டுருவோம். உங்கள் பக்கம் வெற்றி உண்டு. யாரு கிட்டைனாலும் கொஞ்சம் பணிவாக பொறுமையாக பேசி நடந்துக்கணுங்கிற ஒரு இன்டென்ட்டை அதுவே சக்ஸஸ்க்கான இன்டென்ட்டாக உங்களுக்கு மாறிடுது. காது மூக்கு தொண்டை சொந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறையுது. வயது மூத்த நபர்களுக்கு அந்த ப்ரீத்திங் இஷ்யூஸ் எதாவது இருந்ததுன்னா அதுவும் சரியாகுது. அந்த காலகட்டம் கொஞ்சம் அலைச்சல் உண்டு. இந்த குரு சுக்கிரன் புதன் இணைவுமே குழந்தை இல்லாத மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பெயரை பெற்றுத்தருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. அதுவும் கொஞ்சம் சாதகம்தான். அதுலேயும் ஒரு நெகட்டிவிட்டி எல்லாம் ஒன்றும் சொல்ல. 3ஆம் அதிபதி 3ல் இருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய அக்கம் பக்கத்தினர், உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய மாமனார் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். உங்களால் அவர்களுக்கு ஆதாயம் உண்டு, அவர்களுக்கு வளர்ச்சியும் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் 3ஆம் இடத்தில் புதன் அமரும்போது உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஆதாரமான சம்பவங்கள் அந்த 15ஆம் தேதிக்கு மேலே நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்குது. பெண்ணுக்கு வரணமையில் பெண்ணுக்காக பார்த்துட்டு இருக்கோம், பிடிக்கிறோம். அந்த முதல் குழந்தை பெண் குழந்தை, 2வது குழந்தை பெண் குழந்தை, அவங்களுக்கு என்ன வேணும், என்ன எதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான சக்ஸஸான ரிசல்ட்டை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துரும். ஈலசை நாடகத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஜாக்பாட் ஆகும். ஏன்னா சைலண்ட்டாக பேசி எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவீங்க. தெய்வம் துணை நிற்கும் காலமாக இது மாறிவிடுகிறது. நல்ல ஒரு புலமை உங்கள்கிட்ட இந்த காலகட்டம் வெளிப்படும். உங்களோட பிரில்லியன்ஸியை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது மாறுது. ரைட். வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. குரு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உச்சமடையுது. உச்சமடைந்த குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ 8, 10, 12 அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்னா தலைக்கு மேலே இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வேலையை அவர் செய்வார். தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்த அந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் 7.5 சனியினுடைய முதல் பகுதி விரயச்சனி அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்கு இல்லையா மேஷத்துக்கு, அந்த விரயச்சனியினுடைய பாதிப்பை 70-80% குறைத்து விடுவார். அலைச்சல் இருக்காது, டென்ஷன் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. தொட்டதை விடாமல் கண்டினியூ பண்ணி தொட்ட காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு வேலையை அந்த குரு பகவான் உங்களுக்கு செஞ்சு தருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ குரு பயிற்சி பற்றி தனி வீடியோவாக டீட்டெயில்டாக சொல்கிறேன், என்ன ஏதுங்கிறது கேட்டுக்குங்க. அடுத்ததாக வைகாசி மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். அங்கே சுக்கிரன் திக்பலம். இப்போ தான் ஒரு பெருமூச்சு விடணும். ஏன்னா குடும்பத்தில் இனிமேல் பிரச்சனையே வராத அளவுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சுருவீங்க. வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், தாயாரோட உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களை யாரெல்லாம் தப்பாக பேசுனாங்களோ அவங்களுக்கெல்லாம் மூஞ்சியில் கரிய பூசுகிற மாதிரியான செயல்பாடு எல்லாமே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சந்தேகப்பட்டு நிறைய தொந்தரவுகள் வந்துட்டு இருந்தது. உண்மைதான், அந்த மேசமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போது அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி உனக்கு நான் எனக்கு நீ என்ற ஒரு பக்குவத்துக்குள் வருவீர்கள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஊடல் உறவு அப்படிங்கிறது உண்டாகும். ரொம்ப சுபிட்சமாக, சந்தோஷமாக, ஹாப்பியாக, சுகமாக வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நம்மளுக்காக தான் கிரியேட் பண்ணிக்கணுங்கிறத டோட்டலாக உணர்வீங்க. கண்டிப்பாக அது நடக்கவும் செய்யும். வைகாசி 25க்கு மேலே, அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே நிறைய நன்மைகள் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நடக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சிம்பிளாக சொல்லப்போனால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம், கொஞ்சம் திருநீர், கொஞ்சம் தேன், கொஞ்சம் தினை மாவு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்கிறது ரொம்ப நல்லது. அதை காட்டிலும் நன்மை என்னென்னா தினமும் வழிபாடு செய்கிறது. தினமும் தீபம் மட்டுமாவது போட்டுவாங்க, வழிபாடு செய்துட்டு வாங்க. நிறைய சேஞ்சஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி சூரியனுடைய நகர்வு அமைப்பை அடிப்படையாக வச்சுட்டு என்ன நிற உடை உடுத்தணும்னு கூட சொல்லியிருக்கேன். சரியாக பயன்படுத்துங்க. வெற்றி உங்கள் பக்கமே.
மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.